ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக் கூல் ஈட் அப்படின்னா சமைச்சு கூல் பண்ணி சாப்பிடுங்க. என்ன யூஸு? சுகர் கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக, எப்பயும் போல் சாதம், அரிசி சாதம் சமைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக 2 ஹவர்ஸில் அதை கூல் பண்ண ஆரம்பிங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஓவர் நைட் கூலிங் 4 to 5 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே அதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? இது நமக்கு இட் இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த காணொலியில் நம்ம சுகர் கண்ட்ரோலை மட்டும் பார்ப்போம். அடுத்த காணொலியில் ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம். இது என்ன செய்யுது? இது கூலிங் ப்ராசஸ் ஆனதுனால ஈஸிலி டைஜஸ்டபிள் ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி. கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ளதுனால சாப்பாடுக்கு பின்னாடி கூடக்கூடிய சர்க்கரை ஸ்பைக் மட்டுப்படும். சுகருக்கு நல்லது. அடுத்து இட் பிஹேவ்ஸ் லைக் எ சால்யூபிள் ஃபைபர். அதனால வயிற்றுல சாப்பிட்ட உடனே ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். டிலேடு கேஸ்ட்ரிக் எம்டியிங், சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஃபுல்னஸ் உள்ளதுனால அடுத்து பசி கண்ட்ரோல் ஆகும். சாப்பாடு கம்மியாகும் போது சுகர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். மூணாவது என்ன ஆகும்? சின்ஸ் இட் இஸ் அ ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச், ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஷன் ஆகாமல் எஸ்கேப் ஆகி கோலனுக்கு போகும். அங்கே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். அதனால ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உற்பத்தி ஆகுது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அதாவது இன்சுலின் செயல்பாடை மேம்படுத்தும். ஸோ குளுக்கோஸ் மெட்டபாலிசம், லிப்பிட் மெட்டபாலிசம் நல்லது. சுகர் கண்ட்ரோல் ஆகும். இந்த மூணுமே மெயின்டைன் ஆகிறதுனால இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிக் பீப்புள். என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்? ஓவர் நைட் கூலிங் 10 to 12 ஹவர்ஸ் இருக்கலாம். 4 to 5 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணும். சமைச்ச 2 ஹவர்ஸில் உள்ள வைக்கணும். நெக்ஸ்ட் டே அதை ரீஹீட் பண்ணி சாப்பிடலாம் அல்லது கூலிங்காக சாப்பிடலாம். இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாது. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் வந்ததுன்னா ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபேமிலி டாக்டர் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ.